வெல்கம் டு த டெக் ஸ்கில் ட்ரெய்னர். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்புட் அவுட்புட். ஓகேவா? ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்புட் எப்படி கொடுக்கறது, ஸோ சம் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் எப்படி நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணி பார்க்கறது நீ பார்க்குறோம். ஸோ அதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்புட் அண்ட் பிரிண்ட். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ யூசர்கிட்ட இருந்து வாங்குற இன்புட்டை கெட் பண்ணி ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பிரிண்ட்டுக்கு தான் பிரிண்ட்டுக்குள்ள என்ன கொடுத்துருமோ அது அப்படியே நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வாங்க ப்ரோக்ராம் மூலிமா நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ள என்டர் த ஸ்ட்ரிங்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டேன், பிரிண்ட் மெசேஜ். ஓகேங்களா? அப்போது இந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கேன், ஸோ ஏங்குற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கி அது ஏங்குற வேரியபிளில் நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இன்புட்டுக்கும் பிரிண்ட்டுக்கும் சரி நம்ம எதுவுமே மாடியூல் எதுவும் யூஸ் பண்ண போகிறது, ஏன்னா இது ரெண்டுமே ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன், இன்பில்டு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்புட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த நம்ம யூசர் வந்து என்ன வேல்யூ கொடுக்குறவங்களோ அந்த வேல்யூவை நான் ஏங்குற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வேரியபிளை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ இந்த யூசர் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ எவ்வளோ ஸ்டோர் ஆகி அது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்டர் த ஸ்ட்ரிங் கேட்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நான் வெல்கம் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த வெல்கம் ஸ்ட்ரிங்கு எவ்வளோ ஸ்டோர் ஆயிடுச்சு அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் நார்மலாக ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் ஸ்டேட்டுக்கு முன் நீங்கள் எதுவுமே வந்து இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ரெண்டுமே இன்பில்டு ஃபங்க்ஷன் அது அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நான் வெறும் ஏவை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது கூட நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை வந்து நான் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். அதனால் என்ன பண்ணேன், கோட்ஸ்குள்ளே, ஸோ நீங்கள் சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோட்ஸ்குள்ளே இந்த என்டர் த வேல்யூ ஈச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கமா கொடுத்து இந்த மாதிரி வேல்யூவை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன ஒரு ஃபார்மேட்டாக ஒரு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த வேல்யூவை கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு வெல்கம் ஏ இங்கே பிரிண்ட் பண்ணிருக்கல அந்த வேல்யூ எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. அப்புறம் இந்த என்டர் வேல்யூஸ் வெல்கம் சொல்லி எனக்கு அவுட்புட் வந்து வந்துருக்கு. இது வந்து நான் லாஸ்ட்டாக எனக்கு நான் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லாமல் ஏதாவது நான் இந்த கோட்ஸ்குள்ளே ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளேஸில் நான் வந்து எனக்கு வர வேல்யூ வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி என்ன ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரிங்கெலாம் நீங்கள் பர்சன்டேஜ் எஸ் வந்து ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு, இன்டீஜர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக இன்டீஜருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜ் டி அந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தோம்னா இப்போ பர்சன்டேஜ் எஸ்ஏ வந்து எல்லா இதுக்குமே சப்போர்ட் பண்ணோம், எல்லா டேட்டா டைப்புக்கும். அது மாதிரி நம்ம என்னன்னா காமனாக வந்து பர்சன்டேஜ் எஸ்ஏ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல பர்சன்டேஜ் எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த வேரியபிள் நேம் கொடுக்குறேன். இங்கே வந்து ஜஸ்ட்டு இது வேரியபிள் நேமுக்கும் இந்த மெசேஜ் பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரிங்குக்கும் நான் செப்பரேஷன் வந்து கமா மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பர்சன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த வேல்யூ வந்து இங்கே போய் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணி கட்ட பாருங்க. என்டர் த வேல்யூ வெல்கம் சொல்லி லாஸ்ட்டில் வந்துருக்கு. ஸோ இந்த தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் வந்து என்ன ஆகுது, எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த வெல்கம்ங்கிறத வந்துட்டு அதுக்கப்புறம் என்டர் த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட்டடாக நீங்கள் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு வேல்யூ தான் நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கட்டிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பின்னு ஒரு வேல்யூ ஏக்கு வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட் யூஸ் பண்ணிக்கிறேன், பிக்கு வந்து வேல்யூ வந்து நான் இங்கே டேரெக்டாக அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நான் ரெண்டு வேல்யூ வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அப்படி என்ன கொடுக்குறேன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி கமா செப்பரேஷனுக்குள்ள வேரியபிளாக இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா?
அப்போ நான் இங்கே வந்து பர்சன்டேஜ் எஸ் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வேல்யூ வர மாதிரியும், அதுக்கப்புறம் ரெண்டாவது வேல்யூக்கு இந்த இடத்துல வர மாதிரி நான் பர்சன்டேஜ் ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்துட்டு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இருக்க இந்த வேரியபிள் ஏ இருக்குல்ல, இதனோட வேல்யூ எனக்கு எங்கே போகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க பர்சன்டேஜ் எஸ்க்கு போகும். இந்த ரெண்டாவதாக இருக்க வேரியபிளோட வேல்யூ இந்த ரெண்டாவதாக இருக்க பர்சன்டேஜ் எஸ்க்கு போகும். ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் போகும், ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பர்சன்டேஜஸ்க்கு ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவும் ரெண்டாவதாக இருக்கிற பர்சன்டேஜஸ்க்கு ரெண்டாவதாக இருக்கிற வேல்யூவும் போகும். ஸோ இங்கே எத்தனை நீங்கள் பர்சன்டேஜ் எஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே சேம் வேரியபிள் நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணிக்கணும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு எரர் வந்து த்ரோ பண்ணும். ஓகேங்களா. நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. வெல்கம் இஸ் த ஏ வேல்யூ அண்ட் 20 இஸ் த பி வேல்யூ. நான் 20க்கு வந்து டேரெக்டாக இங்கே அசைன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இது ரெண்டு இதுவும் ஒரே லைன்லாம் வந்திருக்கு கரெக்டுங்களா. அப்படி வேண்டாம், எனக்கு ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் லைனில் வேணும் அப்படின்னா ஸோ நான் நியூ லைன் கேரக்டர் /n வந்து போட்டுக்கிறேன். /n போட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் எனக்கு இந்த செட் ஆஃப் வேல்யூ வந்து வரும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெண்டுமே வந்து ஒரே லைனில் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெல்கம் இஸ் த ஏ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 20 இஸ் த பி வேல்யூ நெக்ஸ்ட் லைன் வந்துருக்கு. ஏன்னா நம்ம /n நியூ லைன் கேரக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஃபார்ம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு இன்புட் வந்து கெட் பண்ணுறேன் இருந்து. ஓகேங்களா. அந்த இன்புட்னுடைய டேட்டா டைப் என்ன சொல்லி நம்மளா பார்க்கலாம். அதுக்கு நமக்கு என்னன்னா டைப்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டைப்னு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் அதுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஆர்குமெண்ட்னா வேரியபிள் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த வேரியபிள் கெட் பண்ணி அந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப்போ அதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போ நான் வந்து ஒரு 3 வேரியபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் 10 கொடுக்குறேன், ரெண்டாவது வேரியபிள் வெல்கம் கொடுக்குறேன், மூணாவது வேரியபிளுக்கு போட்டுருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் 3 வேலையை கொடுக்குறேன். எனக்கு 3 வேலைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு வந்திருக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங்னே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏனுடைய வேரியபிள் ஸ்ட்ரிங், ஏன்னா நான் இங்கே 10ன்னு கொடுத்துருக்கேன் ஆனால் இங்கே ஸ்ட்ரிங் வந்திருக்கு. ஸோ பீனோட வேல்யூ வந்து நான் வெல்கம் கொடுத்துருக்கேன், அதுக்குமே எனக்கு ஸ்ட்ரிங் தான் வந்திருக்கு. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நான் 15.5ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதுக்குமே எனக்கு ஸ்ட்ரிங் தான் வந்திருக்கு. ஏன் இப்படி வருது அப்படின்னா இந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரு ஆர்கியூமெண்ட்டை ரிசீவ் பண்ணும், அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டுங்களா. ஸோ அதே மாதிரி இன்புட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் கெட் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா ப்ராசஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும்போது என்னவா ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அது வந்து ரிட்டர்ன் பண்ணிடுது. அதனால தான் நான் வந்து இன்டிஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே எனக்கு வந்து என்னவா வருது அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் தான் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இன்டிஜராக ப்ராசஸ் பண்ண, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அடிஷன் பண்ணுறேன் அப்படின்னா யூசர்ட்டு வந்து ஒரு 2 இன்புட் வாங்கி அதை வந்து நான் அடிஷனாக ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்காக வாங்கிட்டேன் அப்படின்னா அது என்னவா நடக்குதுன்னா அடிஷன் பண்ணுறதுக்குள்ள கன்கார்டினேஷன் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன் நான் இப்படி கால்குலேட் பண்ணணும்னா டைப் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ லென்த் அதிகமாக போகிறதுனால நான் அப்படியே ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே காப்பி பண்ணி ப்ரெஸ் பண்ணி இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி பிரிண்ட் டைப், இது வந்து ஒரு ஸ்பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், என்ன டாபிக் அப்படின்னு போகிறதுக்காக டைப் கன்வர்ஷன் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் வந்து என்டர் த நம்பர்னு சொல்லி வாங்கிட்டேன். ஸோ இன்புட் வந்து நம்பர் கொடுத்துட்டேன். ஆனால் நம்பர் தான், நான் நம்பராக இன்புட்டை வந்து கொடுத்தாலுமே எனக்கு இந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. அது நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து எதுவுமே பண்ணாமல் நான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஏனோட வேல்யூவும் டைப்பை பிரிண்ட் பண்ண சொல்லி. ரெண்டாவது என்ன பண்ணுறேன்னா இந்த ஏ வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறேன். என்னவா கன்வெர்ட் பண்ணுறேன், இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஐஎன்டி ஆஃப் ஏன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூவை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ என்ன பண்ணும், இன்ட் ஆஃப் ஏ, அப்போ இந்த கொடுக்குற வேல்யூ வந்து எனக்கு வந்து இன்டிஜராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி அதை வந்து இப்போ வந்து ஏன்னு வேரியபிளோட வேல்யூவும் ப்ளஸ் அதனோட டேட்டா டைப் என்னவோ அதை வந்து நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டாவது அதே மாதிரி ஏனோட வேல்யூ ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் பிங்கிற ஒரு 10ங்கிற வேரியபிள் இன்டிஜராக கொடுத்துருக்கேன். அதனோட இன்டிஜர் வேல்யூ அதுதான் நான் ஸ்ட்ரிங்காக மாற்றி திருப்பி பியில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா.
அந்த பீனுடைய டேட்டா டைப் என்ன ப்ளஸ் அந்த வேல்யூ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் அவுட்புட் எப்படி வருது. என்டர் த நம்பர் 10. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். அதனுடைய கிளாஸ் வந்து ஸ்ட்ரிங்னு வருது. டைப் வருது இன்ட் கன்வர்ஷன். ஸோ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு வந்து அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணுறேன் இன்டா கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எனக்கு ஃபோர்த்து வந்து இன்டா கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணுறதுக்கப்புறம் என்னன்னா 10 இஸ் கிளாஸ் வந்து இன்டீஜராக வருது. ஓகேங்களா. அடுத்து வந்து எனக்கு இன்டீஜர் வேல்யூ இஸ் 10ன்னு சொல்லி வந்துடுது. இப்போ நான் இந்த பீன் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூ வந்து நான் இன்டீஜராக அல்சம் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இன்டீஜராக கிடைச்சிருது. ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த இன்டீஜர் வேல்யூ என்னவா கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பிங்கிறத நான் ஸ்ட்ரிங்காக கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த வேல்யூ எனக்கு என்ன ஆகும்னா ஸ்ட்ரிங் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ நார்மலாக என்னன்னா நம்ம வந்து யூசர் வந்து இன்புட் கொடுக்குறாங்க. அது வந்து என்னவா எனக்கு மாறுதுன்னா இன்புட் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுது. அதை நான் வேணுங்கிறப்ப நான் வந்து இன்டீஜராவோ ஃப்ளோட்டாவோ எது வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்டீஜர் வேல்யூ என்னால் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியுமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் பிக்கு வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்கேன். அது வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக வேணும்னா இப்படி எஸ்டேர் ஆஃப் போட்டீங்க அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிடும். எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோட்னு சொல்லி இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இது போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இன்புட்டு ப்ளஸ் அதை வந்து எப்படி ஒரு டேட்டா டைப் வந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணும்போதே ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது நம்ம எப்படி ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் பர்சன்டேஜ் எஸ் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை வந்து ஒரு ஃபார்மேட்டாக பிரிண்ட் பண்ணமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்மேட்டட்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் வந்து 2 இன்புட் வந்து அசைன் பண்ணிக்கிறேன் டேரெக்டாக 10 ஏவும் 20 பின்னு அசைன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த வேல்யூ ஆஃப் ஏ ஈஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அண்டு பி ஈஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம்னா இங்கே டாட் ஃபார்மேட்டட் ஆஃப் ஏ கமா பின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த வேல்யூ ஏ வேல்யூ எங்கே போனால் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த ப்ராக்கெட்ஸ்க்கும் ரெண்டாவது கொடுத்துருக்க பி வேல்யூ வந்து ரெண்டாவது கொடுத்துருக்க இந்த ப்ராக்கெட்ஸ்க்கும் போகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா சி ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி சம் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இந்த சம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் எம்டியாகவும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 201 அப்போனா இது வந்து 012 கரெக்டுங்களா. ஸோ இந்த வேல்யூவை வந்து இது வந்து எப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் மாதிரி இது வந்து 0 இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் அந்த மாதிரி அந்த இண்டெக்ஸையும் நான் உள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி கொடுத்தாலும் எனக்கு அதுக்கு அந்த மாதிரி வந்து இப்போ வந்து 2னா இதுக்கு வந்து இந்த சீனோட வேல்யூ போய் 2க்கும் ஸோ 0னா இந்த 0க்கு வந்து ஏனோட வேல்யூவும் இந்த 1க்கு வந்து பீனோட வேல்யூவும் எனக்கு வந்து பாஸ் ஆகும். இல்லை இது வந்து நார்மலாக எம்டியாக கொடுத்தா இது ஆர்டர் பிரகாரம் அப்படியே போய்க்கும். ஸோ இது மாதிரி இண்டெக்ஸ் வச்சு நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த செகண்ட் கொடுத்து வந்து இண்டெக்ஸ் வச்சு நம்ம அக்சஸ் பண்ணலாம் 0 1 2ன்னு. ஸோ அது இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா ஒரு வேரியபிள் மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போனா உள்ள வந்து ப்ராக்கெட்ஸ்க்குள்ள நான் வேரியபிள் நேம் மாதிரி கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேமுக்கு நான் வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். அப்போ வேல்யூ 1 வந்து என்னன்னா இங்கே கொடுத்துருக்கேன் வேல்யூ 1க்கு வந்து ஏவை அசைன் பண்ணுறேன், வேல்யூ 2க்கு வந்து பி அசைன் பண்ணுறேன், சம் ஆஃப் வேல்யூக்கு வந்து சியை வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆர்டர் முக்கியம் இல்லை. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஆர்டர் மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஆர்டர் முக்கியம் இல்லை. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆர்டர் தான் எனக்கு இங்கே முக்கியம் இல்லை. ஏன்னா நான் இது எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஏன்னா நான் வந்து இங்கே வந்து வேரியபிளுக்கு அசைன் பண்ணுற மாதிரி தான் அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம அவுட்புட் என்னன்னு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஸ்ட்ரிங் இந்த வேல்யூ ஆஃப் A is 10 and B is 20 வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 30 is the sum of the 10 and 20. 30 is the addition of the 10 and 20. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ எனக்கு ஆர்டரை மெயின்டைன் பண்ண தேவையில்லை. நான் ஆர்டர் மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஃபார்மேட்டோட இன்னும் இந்த ஃபார்மேட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே கீ கொடுத்துட்டு அதுக்கு வந்து கீ வேல்யூ பேர் மாதிரி அசைன் பண்ணிக்கலாம் வேரியபிள். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு இன்புட் எப்படி பாஸ் பண்ணுறது, அது எப்படி அவுட்புட்டாக எடுத்துச்சு பிரிண்ட் பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் இன்புட் வந்து ஸ்ட்ரிங்காக வந்தால் அது எப்படி மற்ற டேட்டா டைப்பாக கனெக்ட் பண்ணுறது, ஃப்ளோட்டாவோ இன்டிஜராவோ எப்படி கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தோம். ப்ளஸ் ஒரு ஃபார்மேட்டடான அவுட்புட் எப்படி வர்றது, ஸோ அதில் என்னென்னலாம் கொடுக்கலாம், ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா. தேங்க்யூ.